தவறா பேசிட்டா அந்த பொண்ணு என்ன பண்ணா, அழுதுட்டு போய் அவங்க வீட்ல சொல்லி அவங்க வீட்ல இருக்கவங்கள கூப்பிட்டு வருவா. ஆனா, இப்ப இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அ இப்ப இருக்க பெண்கள்ட்ட நீ போய் தவறா பேசினீன்னா, உன் சட்ட காலர புடிச்சு இழுத்து, செருப்பால 4 அடி அடிச்சுருவாங்க. ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சகுந்தலா எஸ்.எஸ். குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பேட் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. சரிங்களா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியல. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. ஒ ரொம்ப கேவலமா மெசேஜ் பண்றீங்க. லைவ்ல வந்துட்டு அவ்ளோ கேவலமா மெசேஜ் பண்றீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு வயித்துல தானே பிறந்திருப்பீங்க. எப்படி உங்களால இப்படி மெசேஜ் பண்ண முடியுது? ம். நீங்களும் உங்க உங்க ஒரு பொண்ணோட வயித்துல தான் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கும் அக்கா, தங்கச்சி இருக்கும். எல்லாரும் இருப்பாங்கல்ல. எப்படி இப்படி உங்களுக்கு மெசேஜ் பண்ண தோணுது? ரொம்ப கேவலமா மெசேஜ் பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதே உங்களுக்கு உங்க வீட்டு பெண்கள வந்து யாராவது இப்படி மெசேஜ் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்க வீட்டு பெண்கள யாராவது தப்பா பார்த்தாங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அது என்ன அடுத்த பெண்கள்னா மட்டும் உங்களுக்கு அவ்ளோ இதா தெரியுது? நான் கேட்கிறேன் தெரியாம. அ ஏன் உண்மையாவே வந்து நல்ல அப்பா, அம்மா வயித்துல பிறந்து, நல்லா வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரிலாம் பெண்கள இழிவா பேச மாட்டாங்க. சரிங்களா? அதுவும் முக்கியமா பெண்களோட மார்பகத்த பத்தி கேவலமா மெசேஜ் போடுறீங்க. என்ன இவ்ளோ பெருசா இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கீழ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அ எப்படி எப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி மெசேஜ் பண்ண தோணுது? உங்க வீட்டு பெண்கள் வந்து வீட்ல ஏதாவது மேல துணி போடாமயோ, உங்க வீட்டு பெண்கள் ஏதாவது கூட உங்க வீட்டு பெண்கள் ஏதாவது வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க இப்படி தான் பார்ப்பீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கு? கீழ இருக்குதா? மேல இருக்கான்னு உங்க வீட்டு பெண்களையும் நீங்க இப்படி தான் பார்ப்பீங்களா? அதனால தான் உங்க வீட்டு பெண்கள நீங்க இப்படி தான் பார்ப்பீங்க போல. அதனால தான் எல்லா பெண்களையுமே உங்களுக்கு அப்படி பார்க்க தோணுது. அ நான் கேட்கறது தெரியாம, பெண்களுக்கு மார்பகத்த கடவுள் எதுக்கு படைச்சிருக்காருன்னு நெனைக்கிறீங்க? பெண்களுக்கு மார்பகத்த எதுக்கு படைச்சிருக்காங்க தெரியுமா? உங்களையும் வந்து ஒரு பெண் தான் பெத்திருக்காங்க. அந்த மார்பகத்துல குடிச்சு, வளர்ந்து தான் நீங்க இன்னைக்கு இவ்ளோ பெரிய மனிதர் ஆயிருக்கீங்க. சரிங்களா? அ அப்படி இருக்கும்போது, அதுக்காக தான் கடவுள் வந்து மார்பகத்த கடவுளுக்கு பெண்களுக்கு குடுத்துருக்காரு. இந்த மாரி நீங்க கேவலமா பார்க்கறதுக்கு கிடையாது. சரியா? இது ஒண்ணும் அழகு பொருள் கிடையாது. அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் போடுறதுக்கு, இது ஒண்ணும் அழகு பொருள் கிடையாதுங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பச்சிளம் குழந்தை, அதாவது வந்து ஒரு பச்சை குழந்தைக்கு வந்து பால் ஊட்டுறதுக்காக தான் வந்து மார்பகத்த கடவுள் படைச்சிருக்காரு. அதுல குடிச்சு தான் நீயும் இவ்வளோ பெரிய மனிதன் ஆயிருக்க. நீ ஒருத்திய கல்யாணம் பண்ணி, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து, "இல்ல நீ வந்து பால் குடுக்காத. பால் குடுத்தீன்னா, அது அசிங்கமா கீழ போயிரும். கீழ தொங்கிரும். பெருசாயிரும். அதனால பால் குடுக்காத" அப்படின்னு நீ சொல்லிருவியா? நான் கேட்கிறேன். அ உண்மையிலே வந்துட்டுங்க, எத்தன தலைவர்கள் வந்தாலும் சரி, சரிங்களா? எத்தன தலைவர்கள் காந்தி, இன்னும் எத்தன நேதாஜி வந்தாலும் சரி, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தாலும், இந்த பெண்களுக்கு சுதந்திரங்கிறது எப்பவுமே கிடைக்காதுங்க, உங்கள்ட்டருந்து. சரிங்களா? எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்களும் வர்றாங்கங்க லைவ்ல. வந்துட்டு சகோதரி, தோழி அப்படின்னு அன்பா பேசுறவங்களும் இருக்காங்க. இந்த மாரி 4 ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த மாரி 4 ஜென்மங்கள்னால தான் பெண்கள் வந்து வெளியில போறதுக்கே பயப்படுறாங்க. அ ஆனா வந்து இப்ப எல்லா காலங்கள் மாறிருச்சு. முன்னாடி தான் வந்து பெண்கள வெளியில விடுறதுக்கே பயப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து பெண்கள் தான் வந்து நெறைய சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து ட்ரெயின் ஓட்டுறது எல்லாமே, எல்லாத்துலயும் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதே நீ வந்து முகம் பார்க்காம லைவ்ல வேணா இந்த மாரி கமெண்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி காலங்கள்ல வந்து பெண்கள வந்து யாராவது தவறா பேசிட்டா அந்த பொண்ணு என்ன பண்ணா, அழுதுட்டு போய் அவங்க வீட்ல சொல்லி அவங்க வீட்ல இருக்கவங்கள கூப்பிட்டு வருவா. ஆனா, இப்ப இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அ இப்ப இருக்க பெண்கள்ட்ட நீ போய் தவறா பேசினீன்னா, உன் சட்ட காலர புடிச்சு இழுத்து, செருப்பால 4 அடி அடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் தைரியமாயிட்டோம். இன்னும் வந்து கோழையாள்ல நாங்க இல்ல. சரியா? இந்த மாரி மெசேஜ் பண்றதுக்கு நீங்க தான் வெட்கப்படணும், கேவலப்படணும். உண்மையிலேயே வந்து உன்னையும் ஒரு பொண்ணு தான் பெத்தாளாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்குது. சரியா? நான் என்னோட லைவுக்காக மட்டும் பேசலங்க. எல்லா லைவ்லயும் போய் எல்லா பெண்களையும் நீங்க இப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்கள மாரி ஆளுகனால தான் இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து பெண்கள் வெளியில வராம இருக்காங்க. இதே லைவ்ல எத்தன பேர் வந்து பேட் கமெண்ட் குடுத்ததுக்காக லைவ்ல உட்கார்ந்து அழுதவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி அவங்கள பேட் கமெண்ட் குடுத்து அழுக வச்சு, அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? சொல்லுங்க. நான் போய் அவங்களுக்கு சொன்னேன், "சிஸ்டர் இவனுங்க பேசுறானுங்கங்கிறதுக்காக நீங்க போய் அழுதுட்டுருக்கீங்க. நம்ம வந்து தைரியமா எதுவா இருந்தாலும் போராடணும். இவனுங்க குடுத்த பேட் கமெண்டுக்கு நீங்க அழுகலாமா? அப்புறம் எப்படி நீங்க சோசியல் மீடியாக்குள்ள இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன் நானு. இன்னும் நீங்க பெண்கள் வந்து நீங்க என்ன பண்ணாலும் கேட்டுக்கிட்டு இருப்போங்கிறது கிடையாதுங்க.
நிறையா மாறிட்டோம். இன்னும் மாறிட்டே இருப்போம். தேவையில்லாமல் ஒழுங்காக கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற மெசேஜ்னால உன் அக்கா, தங்கச்சி, உன் அம்மா எல்லாத்தையும் நாங்கள் பேச வேண்டியது வரும். சரியா? ஏன்னா உங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் வந்து இனிமேல் வந்து ஒழுங்காக பேச கற்றுக்கோங்க. யாரையுமே வந்து பெண்கள் வந்து கேவலமாக பேசாதீங்க. உங்களோட வளர்ப்பை நீங்களே வந்து அசிங்கப்படுத்திக்காதீங்க. சரிங்களா? சரி ஓகே. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய்.